ஹாய் எவ்ரிவன். எங்கடா போனால் எவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருந்தானே, இப்போ காலம் அப்படி தான் பார்க்குறீங்க. பட் ஆனால் ரிட்டர்ன் வந்துட்டேன், ஓகேவா. டியூ டு சம் ரீசன்ஸ் வர முடியல, பட் இப்போ ரிட்டர்ன் வந்துட்டேன், ஓகேவா. பட் எதுக்காக வந்திருக்கேன்? அப்போ என்ன மோட்டிவேஷன் பண்ணேன், நான் அது கற்றுக்கிறேன். பட் இப்போ என்ன பண்ண போகிறேன்? இப்போ அதே தான் பண்ண போகிறேன், பட் ஒரு வழியோட பண்ண போகிறேன். உங்ககிட்ட யாருக்கிட்டையும் நீங்கள் கேட்டால் உங்கள் கஷ்டத்தை எனக்கு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஓகேவா. ஸோ தட் நானும் இறங்கிடலான்ட்டு பிளான் போட்டேன். உங்கள் கஷ்டத்தை தீர்க்கிறதுக்காக, உங்கள் ப்ராப்ளத்தை தீர்க்கிறதுக்காக, உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் மோட்டிவேட் ஆக மாட்டீங்க, ஐ நோ தட். பட் அதுக்கான வழியை நான் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன், ஓகேவா. தட்ஸ் அ திங், ஓகேவா. அந்த வழி எப்படி இருக்குன்றதை நான் சொல்ல போகிறேன், ஓகேவா. அது என்ன வழின்றதை நான் சொல்ல போகிறேன், ஓகேவா. ஜஸ்ட் அ திங். வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள், என்ன வழின்னு தெரியும். எல்லாத்து லைஃப்லேயும் ஒரு ஹாப்பியான லைஃப் வேணும், எல்லாத்தோட வாழ்க்கையிலேயும் ஒரு ஹாப்பியாக இருக்கணும். எல்லோரும் நினச்ச மாதிரி கார் வாங்கணும், பைக் வாங்கணும், வீடு வாங்கணும். அதை வாங்கினா ஹாப்பியாக இருக்க போகிறோம். அதுக்கு மேலே என்ன டென்ஷன், எதுக்கு மோட்டிவேஷன், அப்படி தானே. அதை தீர்க்கிறதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன், ஓகேவா. எல்லோரும் பைக் வாங்க போகிறீங்க, எல்லோரும் கார் வாங்க போகிறீங்க, எல்லோரும் வீடு வாங்க போகிறீங்க. தட்ஸ் அ திங், ஓகேவா. தட்ஸ் ஒன்லி ஒன் பிளாட்ஃபார்ம், தட்ஸ் அ டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங், எவ்ரி திங். அதெல்லாம் ஒரு பெஸ்ட்டை சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணிங்களா? கிடையவே கிடையாது. பிஸ்னஸை பற்றி பேசுங்கன்னு கேட்டிங்க, பிஸ்னஸை பற்றி பேசணும். பட் அதில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பெஸ்ட்டுன்னு சொன்னோம், டேரக்ட் செல்லிங் பெஸ்ட்டுன்னு சொன்னோம். அதில் ஒரு பெஸ்ட் டேரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி ஃபீல்டை சூஸ் பண்ணிங்களா? கிடையாது, கிடையவே கிடையாது. பட் ஐ ஆம் சூஸ்டு. நான் சூஸ் பண்ணிட்டேன். பட் அதனால தான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் இப்போது. பட் எனக்கு மட்டும் அது கிடைச்சா போதாது, உங்களுக்கும் கிடைக்கணும். ஸோ தட் ஐ கேம் பேக். ஸோ என்னென்னா ஓப்பனாக சொல்லிடுறேன், நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ, ஐ ஃபவுண்ட் தட்ஸ் ஒன்லி த செல்ஃப் மேட் ecom private limited. It's located in கோயம்புத்தூர் பீலமேடு லொகேஷன். இதோட பெஸ்ட்டாக ஒரு ஆஃபர் கொண்டு வந்து எந்த யூடியூபரும் கொடுக்க மாட்டாங்க. என்ன பெஸ்ட்டுன்னே கொண்டு வந்து கொடுத்தாச்சு. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பெஸ்ட்டு. அந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் செல்ஃப் மேட் ecom private limited பெஸ்ட்டுன்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? நத்திங். தட் ஓப்பனாக ஜஸ்ட் அ திங். அங்கே போனால் என்ன நடக்கும், எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். பட் நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஓகேவா. ஐ கம்ப்ளீட்டட் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். பிடெக்காக வெயிட்டிங். கோவிட்னால கொஞ்சம் எல்லா ப்ராப்ளம் வந்துருச்சு, அதனால ஸ்டாப், ஓகேங்களா. ஸோ தட் அதுக்காக இப்போது கோவிட்லாம் முடிஞ்சால் நானும் பிடெக் பண்ண மாட்டேன்லாம் சொல்லுவேன். பிகாஸ் வி வாண்ட் அ டிகிரி, ஸோ தட் ஐ எம் டூயிங் தட். பட் அந்த பிடெக் முடிக்கிறதுனால என் லைஃப் செட்டில் ஆகினா கண்டிப்பாக கிடையாது. நான் 10th பார்த்தீங்கன்னா சூப்பராக படித்தேன், ஓகேவா. தென் +1 +2 போகாமல் காலேஜ் போனேன். காலேஜ்லேயும் சூப்பராக படித்தேன். 90% மேலே எடுத்தாச்சு, ஓகேவா. தென் அப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் படித்தா லைஃப் செட்டில் ஆகிடும், நல்லா படித்த லைஃப் செட்டில் ஆகலை. ஏன்? ஸோ தட் ஒன்லி ஐ ஆம் கோயிங் டு திஸ் கைண்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ், ஓகேவே. அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி யூடியூப்னு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னதான் யூடியூப்பில் இருந்தாலும் நம்ம ஏர்ன் பண்ணுறது இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு ஒரு சர்வீஸாக இருக்கட்டும் தான் நான் அது யூடியூப்பை பண்ணிக்கிட்டு இருந்தேன். தென் அப்போ நான் ஐடி கம்பெனிக்கு போனேன். ஒரு 40,000 ப்ளேஸ் ஆனேன். பட் அந்த 40,000 என் லைஃப்பை செட்டில் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது. இன்னைக்கு எப்படி நம்ம ஸ்கூல் காலேஜ் காலையில் போகிறோம், ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்க சொல்கிற டைம் தான் லஞ்ச், அவங்க சொல்கிற டைம் தான் பிரேக், எவ்ரி திங் ஆஸ் அ ஸ்கூல் காலேஜ். அப்போ லைஃப்ன்றதை என்ஜாய் பண்ணவே முடியாதா அப்படின்ற ஒரு டவுட். சரி, இந்த மாதம் என்னால் 40,000 சம்பாதிக்க, அடுத்த மாதம் சப்போஸ் வேலைக்கு போனால் என் லைஃப்பை ரன் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டவுட். அதுக்காக தான் இந்த பெஸ்ட்டான இந்த ஃபீல்டு எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எடுத்து பண்ணணுன்ட்டு தான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் கஷ்டப்பட போகிறேன். பட் ஆனால் ஃபியூச்சரில் ஹாப்பியாக இருக்க போகிறேன், லைஃப்பை என்ஜாய் பண்ண போகிறேன். பட் யார் ஐடி கம்பெனி கவர்மெண்ட் ஜாப்னு போய்கிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணவே முடியாது. அந்த சண்டே ஒரு நாள் இருக்கும், அந்த சண்டே உங்கள் எப்படி சொல்கிறது, உங்கள் டேவை ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அதேமாரி ஒரு வெக்கேஷனல் போனீங்கனாலும் அந்த வெக்கேஷனில் போயிட்டு அடுத்த நாள் உங்களுக்கு ஜாப் ஒர்க் பண்ண அப்போ போயிட்டு அங்கே இருக்கிற ப்ரெஷர்னால் எல்லாமே குலாப்ஸ் தான் ஆகுமே தவிர உங்கள் மைண்டில் ஒரு ஃப்ரெஷ்னஸே இருக்காதே தவிர இங்கே ஹாப்பியாக இருக்கவே முடியாது. என்னதான் நீங்கள் வெக்கேஷனில் போனாலும் அங்கேயும் உங்களுக்கு அதே ப்ரெஷர் வந்து தான் சேரும். That's a government job, that's a IT company, that's a work. ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்க? ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கொஞ்ச நாள் கஷ்டப்படுங்க, கொஞ்ச நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் நான் 24 ஏஜ்க்குள்ளே நான் லைஃப்பை செட்டில் பண்ண போகிறேன். நான் நினச்ச கார், நான் நினச்ச பைக், நான் நினச்ச வீடு எல்லாமே வாங்க போகிறேன். வாங்கி என் லைஃப்பை செட்டில் பண்ண போகிறேன். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதுவரையும் நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். நீங்க அது என் கூட இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வாங்க. என் 24 வயசுக்கு அப்புறம் வந்து என் கூட கனெக்ட் ஆகிறதோட இப்போ வந்து கனெக்ட் ஆகுங்க. தட்ஸ் ஐ வாண்ட். இவ்வளோ பேசுறானே, இதுக்கப்புறமே ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ ஒன்றுமே இல்லை. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரினா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இன்னொரு டைம் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, ஒரு மொபைல் வச்சிருக்கீங்க, இப்போ சப்போஸ் ஒரு ஐஃபோனே வச்சிருக்கீங்க, 1.5 lakhs, ஓகேவா? மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப எவ்வளோ ரேட் இருக்கும்? ஒரு 50 to 60,000 தான் இருக்கும். பட் உங்கள் கைக்கு வரப்ப இட் கம்ஸ் அரௌண்ட் 1.5 lakhs. ஏன் அங்கே அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ ஒன்லி 50 to 60,000, பட் உங்கள் கைக்கு வரப்போ 1.5 லட்ச ரூபா. ஏன்? பிகாஸ் ஆஃப் நடுவில் இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர். ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த மாதிரி நடுவில் இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னால தான் இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இல்லாமல் டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் இடத்துலேருந்து கன்சியூமர் கையில் கொடுக்கறது பேர் தான் டைரக்ட் செல்லிங். டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் இடத்துலேருந்து ஒரு கஸ்டமர் கையில் கொடுக்கறதுக்கு பேர் தான் டைரக்ட் செல்லிங். ஓகேவா? இப்போ டைரக்ட் செல்லிங்னு என்ன புரிஞ்சிச்சு? சரி, இதோட ஒரு ஜாயினிங் நம்ம கம்பெனி. ஓகே, இ-காமர்ஸ்னா ஒன்றுமே கிடையாது. ஃப்ளிப்கார்ட், அமேசான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு ப்ராடக்ட்ஸை ஆர்டர் பண்ணுறது மூலமா வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறாங்க. லைக் தட் கம்பெனி, நம்ம கம்பெனி அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான். ஒரு ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறது மூலமா வீட்டுக்கே டெலிவரி கொடுக்க போகிறாங்க. நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மேட் இ-காம் பிரைவேட் லிமிடெட், கோயம்புத்தூர் பீலமேட் லொக்கேஷனில் இருக்குது. ஓகேவா? இதுவரை இந்த டவுட்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி தான் இது என்னதான் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணும், என்ன ஒர்க் பண்ணுன்றதுன்னு யாருக்குமே தெரியாது, அப்படிதானே? அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போனா உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. தட்ஸ் ஆல். ஏதாவது உங்க லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னா இங்க வாங்க. ஒரு பார்ட் டைம் வீட்டில் இருக்க மாதிரி வேலை செய்யலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம், எவ்ரிதிங் அட் ஹோம். ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தா சரி. கீபோர்ட் ஃபோன் தான், ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் வேணுமா, ஐபோன் தான் வேணுமா கிடையாது. உங்க கீபோர்ட் ஃபோன் இருந்தா போதும். உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு சின்ன கீபோர்ட் ஃபோன், ஒரு 500 rupees மொபைல் மூலியமா நீங்க ஒரு 5 lakhs மொபைல் வாங்க முடியும். 5 lakhs உள்ள கார் வாங்க முடியும், பைக் வாங்க முடியும், கோடிக்கணக்கில் இருக்க வீடு வாங்க முடியும். ஜஸ்ட் 500 rupees மொபைல். அதுக்கான ஒரே திங், உங்க மணியை மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ண கிடையாது, உங்க டைமை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டைம் எவ்வளவு முக்கியம்னு சொல்லியிருப்பேன். பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் கொடுக்குறோம், போய் பார்த்துட்டு வாங்க. டைம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அந்த டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நாள ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு எவ்வளோ வருஷம், ஒரு 19 வருஷம், ஒரு 12th வரையும், எல்கேஜிலேருந்து 12th, எல்கேஜியில் ஒரு 3 வருஷம், 12th 1 ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஒரு 12th, இங்கே ஒரு 12 years, அங்கே ஒரு அரௌண்ட் ஒரு 17 years ஸ்கூலில் வேஸ்ட் பண்ணுறோம். காலேஜில் ஒரு 2 years, ஒரு 20 years பக்கம் ஸ்கூல் காலேஜின்னு வேஸ்ட் பண்ணுறோம். பட் ஏதாவது யூஸ் இருக்கா? இல்ல. ஏன்? ரீசன் ஒண்ணுமே இல்ல. அதுக்கு போய் அவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றீங்க. பட் இங்க இவ்வளவு இருக்கு. இங்க வந்து ஒரு 1 year வேஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். வேஸ்ட் பண்ண போறதுல உங்க லைஃபை சேஞ்ச் பண்ண போறீங்க. அதுல கொஞ்சம் ஒரு 1 year கொண்டு வந்து யூஸ் பண்ணி பாருங்க, எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. தெரியுமா அது எவ்வளவு முக்கியம் நினைச்சு பாருங்க. உங்க லைஃப் ஸ்கூல், ஸ்டடீஸ், காலேஜ் போயிட்டே இருக்கீங்க. அது அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணீங்க. ஏதாவது யூஸ் இருக்குன்னா கிடையவே கிடையாது. ஒரு ஜஸ்ட் ஒரு 1 year இதில் கொண்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. 1 year கூட தேவையே இல்லை. ஜஸ்ட் ஒரு 3 மாசம் உங்க ஃபுல்லஸ்ட் எஃபெக்டா போடுங்க. நீங்க எந்த லெவலுக்கு ரீச் ஆகுறீங்கன்னு பாருங்க. ஏன் அதெல்லாம் பண்றது இல்ல? திங்க், யோசிச்சு பாருங்க. சரி, இது வரையும் ஓகே, இதெல்லாம் போகட்டும். எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 2500 காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸா ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? பட் இங்க அந்த மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2.5K உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸோ, ஷூவோ, செப்பலோ, ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா உள்ள ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஜஸ்ட் ஒரு 2500 பர்ச்சேஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு 15 PV கிடைக்கும். ஓகேவா? அந்த 15 PV மூலியமா உங்களுக்கு 600 rupees லிமிட்டா வச்சுக்கலாம். வர இன்கம் 600 rupees லிமிட்டா வச்சுக்கலாம். இன் ஃபியூச்சர் எனக்கு 600 தான் கிடைக்குமா, அதோட அப்கிரேட் கிடைக்காதா அப்படின்னா பயப்படாத. இந்த 2500 நீங்க பர்ச்சேஸ் பண்ணி டோட்டலா ஒரு 5K அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களோட பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 30 இருக்கும். அப்போ உங்களோட இன்கம் நம்ம 1200 இருக்கும். ஓகேங்களா? சரி, எல்லாமே இப்படிதான். இது எனக்கு ஃபுல்லா வேணும்ன்ற ஆசைப்படுறதா நம்ம மூளை. அதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துறாங்க. இன்னொரு 5000 அப்டேட் பண்ணுங்க, டோட்டலா ஒரு 10,000. உங்களோட பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 60 PV, 60 பாயிண்ட்ஸ். அப்போ உங்களோட லிமிட்டே கிடையாது. நீங்க எவ்வளவு கோல் earn பண்றீங்க, earn பண்ணிட்டு போய்கிட்டே இருங்கன்றாங்க. திட்ஸ் a thing. ஓகே, இதோட பெஸ்ட் ஒரு ஆப்ஷன் எந்த ஃபீல்ட்லயுமே இருக்கும் நான் நினைச்சு கூட எனக்கு தெரிஞ்ச வரை இல்ல. பட் இங்க இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்றது உங்களோட வேலை. எப்படி சொல்லணும்ன்ற எப்படின்னா நான் சொல்லிட்டேன். பட் யூஸ் பண்றது உங்களோட வேலை.
யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, எப்படி என்ன ஒர்க்குன்ற டவுட்ஸ் இருக்குல்ல. ஒர்க் ஒன்றுமே கிடையாது, ஒரு ஒர்க்கும் கிடையாது. இப்போ என்ன பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எந்த ஊரு, அந்த ஊருக்கு நான் வரேன், ஓகேவா. சப்போஸ் நான் சென்னைன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். சென்னையில் இருக்கீங்க, நான் சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வந்து ஒரு ட்ரெஸ் கடை ரெஃபர் பண்ணுங்கன்னு கேட்குறேன். நீங்கள் எனக்கு ஒரு ட்ரெஸ் கடையை ரெஃபர் பண்ணுவீங்க, ட்ரெஸ் ஷாப்பை ரெஃபர் பண்ணி. நான் அந்த ட்ரெஸ் ஷாப்புக்கு போகிறேன், எனக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், எனக்கு ட்ரெஸ் கிடச்சிச்சு, கடைக்காருக்கு ப்ராஃபிட் கிடச்சி. நடுவில் ரெஃபர் பண்ண உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. பட் நம்ம கம்பெனியில் நீங்கள் ரெஃபர் பண்ணுறது தான் வேலையே. ரெஃபர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இன்கம் கிடைக்க போகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல போகிறீங்க. அது எப்படி சொல்லணும்னு நாங்கள் சொல்லித்தரோம், ஓகேவா. அது எப்படி சொல்லணும்னு நான் சொல்லித்தரேன். ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்க. அது மூலிமா உங்களுக்கு இன்கம் கிடைக்க போகுது. தட்ஸ் a thing, ஓகே. இது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே. இதுக்கப்புறம் எப்படி ரெஃபர் பண்றதுன்னு நான் சொல்றோம், ஓகேவா. இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன ஒர்க்குன்னு கேட்டுச்சு. எப்படி ப்ரோ இன்கம் இருக்கும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, என்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டீங்க, எப்படி இன்கம் இருக்கும். இன்கம் சொன்னாதானே வேலையை பார்க்கறதுக்கு, அப்படிதானே. இன்கம் ஒரு 10,000 ஒரு லட்சம் அப்படிலாம் கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் இருக்கும். ஹார்ட் ஒர்க்ன்றதோட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் இங்க இருக்கும். டைமை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் இருக்கும். வேஸ்டா ஸ்பெண்ட் பண்ணா கிடையாது. பப்ஜில ஸ்பெண்ட் பண்றோம், ஃப்ரீ ஃபயர்ல ஸ்பெண்ட் பண்றோம், இன்ஸ்டாகிராம்ல ஸ்பெண்ட் பண்றோம், கிளப் ஹவுஸ் வர புதுசா அதுல வேற ஸ்பெண்ட் பண்றோம். ஏன் யூஸ்ஃபுல் தான், அது யூஸ்ஃபுல் தான். அவங்க எப்படி யூஸ்ஃபுல்லா மாத்திக்கணும் தான் நம்ம இருக்கு, ஓகேவா. சரி, ஒண்ணுமே இன்கம் டைப் ஒண்ணுமே அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை, ஓகேவா. வேற 10 டைப் ஆஃப் இன்கம் டைப்ஸ் இருக்கு. அதுல பெஸ்ட் ஆஃப் 2 மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஓகேவா. பெஸ்ட் ஆஃப் 2 என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேர் மேட்ச் இன்கம்னு சொல்லலாம், ஓகேவா. பேர் மேட்ச் இன்கம்னா ஒண்ணுமே கிடையாது, இல்ல பைனரி இன்கம்னு கூட நீங்க சொல்லலாம், ஓகே. உங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போறீங்க. அந்த 2 ஃப்ரெண்ட் ஆக்டிவா இருந்தா போது, வேற ஒண்ணுமே கிடையாது, ஓகேவா. லெஃப்ட் சைட்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, ரைட் சைட்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னு நினைச்சுப்போம். அவங்களும் உங்களை மாதிரி பாத்தீங்கன்னா 2.5K பர்ச்சேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்ப பாத்தீங்கன்னா 15 பாயிண்ட் இருக்கும், ஓகே. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு லெஃப்ட் சைட்ல ஒரு 30 பாயிண்ட், சாரி ஒரு 50 பாயிண்ட், ரைட் சைட்ல ஒரு 50 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு பாயிண்ட்டுக்கு 10 ரூபாய், அப்ப 50 பாயிண்ட்டுக்கு 500. அப்ப லெஃப்ட் சைட்ல 500, ரைட் சைட்ல 500, ரெண்டும் பேர் மேட்ச் ஆகி உங்களோட இன்கம் 1000, ஓகேவா. இதுல இந்த டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப அவங்க 1000 ருபீஸ்க்காக உடைப்பாங்களா? அவங்களுக்கு கீழே 2 நம்பர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க 1000 ருபீஸ் இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க. லெஃப்ட்ல ஒருத்தர் 1000, ரைட்ல ஒருத்தர் 1000 ஏர்ன் பண்ணுவார். அந்த 2000 பேர் மேட்ச் உங்களோட இன்கம் 2000 ருபீஸ். இப்ப உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் மட்டும் தான் ஆகும். நீங்க ஒரு வருஷம் ஒர்க் பண்ணாதான் உங்களோட ஒரு 1000 ருபீஸ் இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க கம்பெனில. பட் இங்க அப்படி இல்லை. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு இன்கம் எடுத்துக்கிட்டு அப்கிரேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ இன்கம் எடுக்கிறீங்களோ எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரி, இது வந்து ஒன் டைப் ஆஃப் இன்கம். செகண்ட் டைம் சூப்பரான டைப் இன்கம். நான் அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கேன். ஒரு 1 or 3 வீக்ஸோ நான் வாங்க போறேன். அந்த இன்கம்க்கு எலிஜிபிள் ஆக போறேன். ஒண்ணுமே கிடையாது, 5 ஸ்டார் அந்த பொசிஷனுக்கு நீங்க போயிட்டா போதும். ஒரு 50,000 ஏர்ன் பண்ணிட்டா போதும். இந்த பேர் மேட்ச் இன்கம் மூலியமா ஒரு 50,000 நீங்க ஏர்ன் பண்ணிட்டா போதும். கம்பெனியோட ஷேர் ஹோல்டர். நான் அந்த ஐடி கம்பெனி போன பாத்தீங்களா, 40,000 சம்பளத்துக்கு நீ ஒரு 1 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணி கம்பெனியோட பார்ட்னர் கம்பெனில இருந்து ஒரு ப்ராஃபிட் உனக்கு தருவாங்களா? தரமாட்டாங்க. பட் நம்ம கம்பெனில நீ ஒரு 50,000 ஏர்ன் பண்ணு, நம்ம கம்பெனில இருந்து வர ப்ராஃபிட்ல இருந்து சச்சனை உங்களுக்கு மந்த்லி இன்கம் நான் தரேன், ஐ எம் ரெடி டு கிவ் அப்படின்றாங்க. நான் சொல்ல பேர் மேட்ச் இன்கம், பைனரி இன்கம் டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே வரும். பட் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி இன்கமா வரும். இதை வேற என்ன தேவை உங்களுக்கு? நத்திங், வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு பேர் மேட்ச் இன்கம் வருது, உங்களுக்கு மந்த்லி இன்கம் வருது. நீங்க ஒர்க் பண்ணாலும் சரி, ஒர்க் பண்ணலாம் சரி, வேற என்ன? இதோட பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நினைக்கிறீங்களா? there is no way. இதோட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே எப்பயுமே கிடைக்காது. அது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி யூட்டிலைஸ் பண்ணுன்றதே சொல்றேன். கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 3 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. கால் பண்ண வேணாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணி என்னன்னு கேட்டுக்கோங்க. யாருக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கவே மாட்டேன். அதனாலதான் 3 நம்பர் நான் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணுங்க. இதோட லைஃப்ல ஒரு சேஞ்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே எப்பயுமே கிடைக்காது. யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணுங்க. மோட்டிவேஷன்லாம் தேவையில்லை. இனிமேல் உங்க லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டேன். இதை எப்படி யூஸ் பண்ணுங்க. அடுத்தவங்களை பத்தி தெரிய வேணாம், உங்களை பத்தி அடுத்த பீப்புள்ஸ் பேசணும்.
எவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு பேரை பத்தி பேசுறதுக்கு நாம இல்ல. தோனி இருக்காரு, சச்சின் இருக்காரு, விஜய் இருக்காங்க, அஜித் இருக்காரு, காந்திஜி இருக்காரு, மகாத்மா காந்திஜி இருக்காரு, நேரு இருக்காரு, காமராஜர் இருக்காரு, எவ்வளவு பேர் இருக்காங்க, அப்துல் கலாம் இருக்காரு. அவரை பத்தி பேச வேணாம். இனிமேல் உங்களை பத்தி இந்த ஃபியூச்சர் பேசட்டும். Future India is depend upon only the direct selling. Even though I will forget Jalal Abdul Kalam, Dr. APJ Abdul Kalam has said about this. அப்துல் கலாமே இதை பத்தி சொல்லியிருக்காரு. அப்படியே நீங்க இன்னும் யூஸ் பண்றது இல்ல. அவரை பிடிக்கும், அவர் மேல எனக்கு விருப்பம் இருக்கு, அவர் மேல நம்பிக்கை இருக்கு, அவர் எவ்வளவு செஞ்சிருக்காருன்னு சொல்றோம். பட் ஏன் அவர் சொன்னது செய்ய மாட்டேங்கிறோம்? மரம் நடுறாங்க, நடுறோமா? கிடையாது. அதோட உங்க லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. மரம் நடுறதா ஊர் ஃபுல்லா நடணும். பட் இது உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதெல்லாம் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி மட்டும் தான் இருக்க போகுது ஃபியூச்சர்ல. அன்னைக்கு வந்துட்டு ஒண்ணுமே கிடையாது. பிளிப்கார்ட் அமேசான் வந்த புதுசுல யாரும் நம்பினீங்களா? கிடையாது. பிளிப்கார்ட் அமேசான் வந்த புதுசுல யாரும் நம்பணுமா? கிடையாது. பட் ஆனா இன்னைக்கு நம்புறோம். அது மாதிரி தான் டைரக்ட் செல் இண்டஸ்ட்ரி இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்தியாவில். நம்புறதுல. பட் ஆனா ஃபியூச்சர்ல எல்லாருமே நம்புவீங்க. அன்னைக்கு இடம் கிடைக்காம அன்னைக்கு இந்த ப்ராப்ளம் இல்லாம இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா பிளிப்கார்ட் அமேசானுக்குலாம் போக வேண்டாம். அட் பிரசன்ட் எடுத்துக்கோங்க. வேக்சின் இருந்த புதுசுல ஸ்டார்டிங்ல போட்டுக்கோன்னாங்க. அன்னைக்கு யாரும் போடல. அன்னைக்கு யாருக்கும் நம்பிக்கை இல்லை. அன்னைக்கு எல்லாம் வேஸ்டா போச்சு. பட் ஆனா இன்னைக்கு வேக்சின்லாம் மலையேறும். தட்ஸ் a thing. அதே மாதிரி தான் இந்த டைரக்ட் செல் இண்டஸ்ட்ரி ஒரு நாள் நடக்க போகுது. இன்னைக்கு உங்களுக்கு எடுத்துக்கோன்னு சொல்றோம். பட் ஏன்னா யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. பட் ஃபியூச்சர்ல எனக்கு நிறைய போறீங்க. தட்ஸ் a thing. I am going to there. I am going to see that. அந்த நாள் வரதான் போகுது. அதை நான் பார்க்க தான் போறேன். ரொம்ப நாள் கிடையாது. ஜஸ்ட் 5 years 5 வருஷத்துல அது வரதான் போகுது. நான் அதை பார்க்க தான் போறேன். நான் முன்னேறிட்டு போயிட்டே இருப்பேன். பட் நீங்க முன்னேறணும். ஐ வாண்ட் தட். நான் இன்னைக்கு என் லைஃப்ல செட்டில் ஆக போறேன். பட் ஆனா நீங்க செட்டில் ஆகணும். தட்ஸ் ஐ வாண்ட். நான் மட்டும் எனக்கு ஆனா போறது, நீங்களும் ஆகணுன்றதுக்காக நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு இந்த யூடியூப் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு அங்க சூப்பரா என்ன இருக்கு. பட் ஆனா ஏன் உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் தான் நீங்க வந்திருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே இருக்கு. என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. டெக்ஸ்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ணாம இருக்க மாட்டேன். Because it's your life. You have to change. You have to take a step. இதுக்கப்புறம் வேற யாரும் அவ்வளவு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் செய்ய I'm ready to there. But யூஸ் பண்ணிக்கோங்க. It's your life. Okay, bye. Take care. It's our style. AK our style. Bye.